ஸோ OnePlus 10 Pro லான்ச் ஆக போகுது. அதுக்கான நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு, லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரி லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த வாட் டு எக்ஸ்பெக்ட் வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம் அப்படின்னா OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எங்கே ஆரம்பித்தாங்க, ஜஸ்ட் அ ஷார்ட் ஹிஸ்ட்ரி. ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸ், அதாவது 20 to 30Kல ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் ஆஃபர் பண்ணுற மெஜாரிட்டிஸ், லைக் அந்த ஹை அண்ட் ப்ராசஸர் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்து நீங்கள் ஃப்ளாக்ஷிப் வாங்க வேணாம், அதுக்கு பதிலாக இது வாங்க, வில் கெட் அ சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் OnePlus ஸ்லோலி ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் தட் செக்மெண்ட். 7 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 7 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர், 7 Pro வந்து தேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் அ ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் இட் வாசன்ட் அ ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப். அப்போ கூட சும்மா ஒரு ஃபோனை வந்து கர்வ் டிஸ்பிளேயோட விட்டால் ஃப்ளாக்ஷிப் ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி ரிமார்க் பண்ணி தள்ளி விட்டுருச்சு. பட் OnePlus 8 சீரீஸில் 8 அகெயின் ஒரு ரெகுலர் ஃபோனாக ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு அவங்க சொல்லிட்டு 8 Pro வந்து ஃப்ளாக்ஷிப்பாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் தேட் வாஸ் அ கில்லர் ஃப்ளாக்ஷிப். ப்ரைஸிங் காஸ்ட்லியாக இருந்தாலும் 54,000 ருபீஸ்க்கு யாரும் OnePlus டிவைஸ் வாங்குறதுக்கு லைட்டாக யோசிச்சாலும் பக்காவாக இருந்துச்சு. நிறைய ஏகப்பட்ட விஷயம், கேமராஸ்லாம் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி OnePlus கேமராஸ் வேறு அப்ரிஷியேட் அந்த லெவலுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபோனில் சில மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிவ்யூஸில் நிறைய பேர் கவர் பண்ணலை. டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபோனில் வந்து டிஃபெக்டான டிஸ்பிளேலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த காசு போட்டு வாங்கும்போது அதை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் இஷ்யூ விட்டு OnePlus 9 சீரீஸ்னு ஒன்று வந்துச்சு. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா OnePlus ப்ரைஸிங்லேயும் தப்பு பண்ணிட்டாங்க. இனிஷியல் லான்ச் அப்போ கேமராவை நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஓவராக ஹைப் ஏற்றிட்டு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. நாட் தட் தேர் பேட் கேமராஸ், சொல்லப்போனால் ரொம்பவே நல்ல கேமரா செட்டப், பட் ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இண்டஸ்ட்ரி லைட்டாக காண்ட் ஆகிடுச்சு. அண்ட் மோர் தென் ஆல் தட் ப்ரைஸிங்கும் ஓவர் ஆகிடுச்சு. பொதுவாக இந்த நம்பர் சீரீஸ் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் கில்லர்ஸாக இருக்கும்னு தான் நான் சொன்னேன். பட் OnePlus 9ல் பார்த்தீங்கன்னா OnePlus 9 50,000 பக்கம் வந்திருக்கு. அதுவே ஃப்ளாக்ஷிப்போட விலையை தாண்டிடும் போல். 9 Pro 69,000 கிட்ட போயிடுச்சு. இங்கே தான் நம்ம வந்து நிற்கிறோம் இன் திஸ் ஆக்வர்ட் சுச்சுவேஷன். ஸோ இங்கே நமக்கு வந்து இப்போ மேஜர் லீக் ஸ்பெக்ஸ் எல்லாம் விட்டுட்டு நான் ப்ராப்பராக சொல்கிறேன். OnePlus 10 Proவில் ஒரு ஸ்ட்ராங் லீக் நான் படித்தேன். இந்த லீக் என்ன சொல்லுதுன்னா OnePlus இஸ் கம்மிங் பேக் வித் அ பேங், எஸ்பெஷலி ஆன் வேர் இட் வாஸ் ஸ்ட்ராங். அதாவது OnePlus எங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸிங்கில் தான். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நான் இவ்வளோ தான் ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்ற பாயிண்டில் தான் OnePlus எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க முன்னாடி. அந்த பாயிண்டில் திருப்பி OnePlus வர போகிறாங்க. இது ஒரு பவர் பேக்ட் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்துட்டு அரௌண்ட் அதாவது அந்த 50K ரீஜன்லேயே வந்துடும். 9 Pro வந்து 64,000-65,000 இருக்குது. பட் 10 Pro ஒரு அதை விட பெட்டரான ஒரு ஃபோன் 50s வந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பெரிய லீக். அதுக்கு தான் இந்த ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்தேன். ஸோ ஸ்பெக்ஸ் பற்றி நமக்கு கிடைச்ச லீக் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்பெக்ஸ் இனிஷியலி ப்ராசஸர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவால்கமோட லேட்டஸ்ட்டான Snapdragon 8 Gen 1. இது என்ன 8 Gen 1 கேட்டிங்கன்னா அதை பற்றி தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராசஸர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், இல்லைனா சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக Snapdragon 888க்கும் 888+க்கும் அடுத்த விட்டுருக்க ஒரு குவால்கம் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான் இது. பேரில் நம்பர் விட்டு போயிடுச்சுன்னு என்னன்னு தெரில. அவங்க 8 Gen 1 சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இதில் இந்த சிப்செட்டை பற்றி பேசணும், பேசிக்கிட்டே போகலாம். அதனால தான் இந்த வீடியோ பார்க்க சொன்னேன். இது ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இல்லை, ஏகப்பட்ட இன்க்ரீஸ் இருக்குது இந்த சிப்செட்டில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 12 GB ஆஃப் LPDDR5 RAM ப்ளஸ் 128 or 256 GB ஆஃப் UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது இன்டர்நேஷ்னல் நியூஸ். பட் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு 8 GB RAM வேரியன்ட் கொண்டு வருவாங்க, இல்லாட்டி அது வாங்க மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து நாங்கள் அன்ஃபோல்டிங்லேருந்து ஸ்பெகுலேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். ஆப்வியஸ்லி நம்ம ஃப்ளாக்ஷிப்லேருந்து வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதாவது இன்டர்னல்ஸ் பற்றி பார்க்கும்போது. ஸோ நம்ம வேறு எதுன்னு பார்ப்போம். நம்ம டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கு ஒரு 120 Hz 10-bit LTPO AMOLED கொண்டு வர போகிறாங்க. இது அகெயின் OnePlus 9 Proவில் இருந்தது தான். பட் இந்த தடவை ஒரு பெட்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், E5 மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா LTPO பேனல்லாம் என்ன அப்படின்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக போல் பேசிக்காக புரிய வைக்கணும்னா LTPOன்றது இட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு லேட்டஸ்ட் டைப் ஆஃப் AMOLED விச் சப்போர்ட்ஸ் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட். AMOLEDன்றது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி. 120 Hz எப்போவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய தேவையில்லாத சினாரியோ. இப்போ நீங்கள் வெறும் ஹோம் ஸ்க்ரீனை மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணல, உங்களுக்கு அனிமேஷனே தேவைப்படலன்ற பட்சத்துலையும் அது 120 frames per second காமிச்சு பேட்டரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், விச் இஸ் அன்னெசரி. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போல்லாம் வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் 0 இல்லாட்டி 10 Hzலேருந்து 120 Hzக்கு நான் நீ ஸ்வைப் பண்ணுறியா இமீடியட்டாக 120 போயிடுவேன். நீ ஏதாவது மொக்கையாக பண்ணிகிட்டு இருக்கியா, அதுக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கியா, அது அந்த வீடியோ 24 FPS தான், ஃபோனே 24 தான் வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து
ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த டிஸ்பிளேவோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், கொஹெசிவாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த எல்டிபிஓ பேனல் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப கம்மி ரெஃப்ரெஷ் ரேட் 10 Hz 5 Hzலேருந்தே சப்போர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அனதர் அட்வான்டேஜ். வந்து 10 பிட் பேனல் வேறு. ஸோ 1 பில்லியன் கலர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 2K இது வந்து ஒரு குவாட் HD பேனல், 1440p ரெசல்யூஷனில் உள்ள பேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த 1440pன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கே இங்கே இடம் வருது. ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் இப்போ இந்த செக்மெண்ட்டில் அதை ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டாங்க. இப்போ சாம்சங் கேலக்ஸி S20 பார்த்தீங்கன்னா 1440p இருந்துச்சு. S21 பார்த்தீங்கன்னா 1080p டிஸ்பிளேவோட நிறுத்திட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஃபைன், 1440p ஒன்றும் அவ்வளோ பெரிய பூஸ்ட்லாம் கிடையாது. ரொம்ப வெரி சிமிலர் டு 1080p. இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளே அவ்வளோதான். இட்ஸ் கோயிங் டு பி அ பெட்டர் AMOLED. ஆல்ரெடி நல்லா இருக்குது AMOLED விட இப்போ இட்ஸ் கோயிங் டு பி மச் பெட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் கர்வ்டு டிஸ்பிளே தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ கர்வ் டிஸ்பிளே ஹேட்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், OnePlus கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். கேமராஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் 2 ஃப்ளாக்ஷிப்ஸ் 8 Pro 9 Proவில் வந்து ப்ரைமரி சென்சர் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு 48 MP. பட் ஒரு டிப்பிக்கல் 48 MP இல்லாமல் ஒரு ரொம்பவே ஒரு லார்ஜான கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு கிட்ட, 1 இன்ச் இல்லை பட் கிட்டத்தட்ட 1 இன்ச் சைஸில் ஒரு சோனி சென்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. 8 Proவில் பார்த்தீங்கன்னா சோனி IMX 6.8 சீரீஸில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து 7 சீரீஸில் போயிட்டாங்க. பட் அது மேஜர் அப்கிரேட் இல்லை, ஒரு சின்ன அப்கிரேட் தான். பட் அது OnePlusக்குன்னு இந்த 2 சென்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேறு ஃபோனில் நான் பார்க்குறதே இல்லை. ஸோ கஸ்டம் மேட் சென்சார்ஸ் ஃபார் OnePlusன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சென்சாரோட பேர் தெரியல, பட் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ரொம்பவே ஒரு ஒரு மினிமல் அப்கிரேட். இப்போ பார்த்தீங்கன்னா 8 Proவோட ப்ரைமரி சென்சாருக்கும் 9 Proவோட ப்ரைமரி சென்சாருக்கும் வந்து ஆன் பேப்பர் நீங்கள் ஸ்பெக்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. சைஸ்லேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், பட் பேர் மட்டும் மாறி இருக்கும். ஸோ தேர் மஸ்ட் பி சம் லிட்டில் அப்கிரேட். அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி தெரில. பட் அந்த மாதிரி ஒரு லார்ஜ் 48 MP சென்சார் தான் ப்ரைமரி சென்சார் இருக்க போது. வைட் ஆங்கிளுக்கு வந்து 8 Proலேயே ஒரு அமேசிங்கான விஷயம் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக நம்ம 10,000 15,000 ஃபோனில் கொடுப்பாங்களோ ஒரு 48 MP சென்சார், அதை வந்து வைட் ஆங்கிளாக போட்டிருந்தாங்க. அதுவே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. பட் 9 Proவில் வேறு லெவலில் பண்ணாங்க. 50 MPக்கான ப்ரைமரி சென்சார் அளவுக்கு பெருசாக ஒரு சென்சார் சோனி IMX 766ன்னு ஒரு சென்சார் வந்து வைட் ஆங்கிளாக வச்சாங்க. வெரி கேப்பபிள் வைட் ஆங்கிள் சென்சார். 50,000 கிட்ட போயிட்டு பெஸ்ட் வைட் ஆங்கிள் கேமராவில் ஃபோன்ங்கன்னா ஹேண்ட்ஸ் டவுன் OnePlus 9 அண்ட் OnePlus 9 Pro தான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 50 MP வைட் ஆங்கிள் தான் லீக்ஸில் சொல்கிறாங்க. பட் சென்சார் பேர் தெரியல. ஸோ இட் மைட் பி த சேம் IMX 766 which is not bad, which is a great sensor. பட் அப்கிரேட் நடக்கலாம், we might not know. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிஃபோட்டோ சென்சார். பட் இந்த தடவை ஒரு அப்கிரேடட் டெலிஃபோட்டோ சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. 2 நியூஸ் என்னென்னா, இல்லை வழக்கம் போல் ஒரு சாதாரண ஒரு 8x டெலிஃபோட்டோ சென்சார் வச்சு கொடுத்துருவாங்க. பட் அதுக்குள்ளே வந்து ஒரு பவர்ஃபுல்லான 48 MP சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு நியூஸ் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ரெகுலர் டெலிஃபோட்டோ சென்சார் தான் இருக்கும், பட் லென்ஸ் வந்து ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளால் இன்னும் நல்லா ஃபாராக ஜூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இது சொல்லுது, லீக் சொல்லுது. ஸோ லெட்ஸ் see what happensன்னு. இது எல்லாமே லீக்ஸ் தான், கன்ஃபார்ம் கிடையாது. தட்ஸ் வை இது வந்து ஒரு வாட் டு எக்ஸ்பெக்ட் வீடியோன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கேமரா இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் நியூஸ், இந்த வருஷமும் ஹேசல்பிளாடோட பார்ட்னர்ஷிப் போகலைன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு லைட்டாக யோசனையாக இருக்குது. ஒரு பக்கம் கம்பெனி வந்து ஒன்ஸ் ஹேசல்பிளாட்குள்ளே கொலாபரேட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பண்ணலன்னா நல்லா இருக்காதுன்ற ஃபேக்ட் இருக்குது. பட் இந்த வருஷம் காஸ்ட்டை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஹேசல்பிளாட் பார்ட்னர்ஷிப் இருக்குன்றது எனக்கு புரியல. ஏன்னா இந்த வருஷம் ப்ரைஸஸ் ஏறினதுக்கு காரணமே அந்த பார்ட்னர்ஷிப் தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து விவோ வந்து ஜெய்ஸோட பார்ட்னர் பண்ணுவாங்க, ஹுவாவே வந்து லைக்காவோட பார்ட்னர் பண்ணாங்க. பட் அந்த அவுட்புட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஹுவாவேலாம் பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டே ஒட்டுமொத்தமாக லைக்கா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது சென்சார் நீ சூஸ் பண்ணு, லென்ஸ்லாம் நீனே பண்ணிக்கோ, என்ன வேணால் நீ பண்ணு, எல்லாமே கேமராவே ஒன் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு லைக்காட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ விவோ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, சென்சார்லாம் விவோ தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் லென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஜெய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸு சில சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காச்சும் போனாங்க. பட் OnePlus ஹேசல்பிளாட் அது அவங்களோட கொலாப் வந்து ரொம்பவே டம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஒன்றுமே இல்லை, கலர் கேலிப்ரேஷன் அவ்வளோதான். அவங்க போட்ட சீன் எப்படின்னா, நாங்கள் ஹேசல்பிளாட் கேமராவே ஃபோனில் கொண்டு வர போகிறோன்ற லெவலில் சொல்லியிருந்தாங்க. பட் சென்சார் என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சென்சார் தான் அது யூஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி கலர் கேலிப்ரேஷன் மட்டும் ஹேசல்பிளாட் கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக
அந்த கலர்ஸ்லாம் பாப் அவுட் ஆகாமல் ஒரு ரியல் டு லைஃப் கலர் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்குமா. ஸோ அதே கலர் ப்ரொஃபைலை இந்த OnePlus ஃபோன்ஸ் எடுக்கும்னு சொன்னாங்க. அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த சேச்சுரேட்டட் கலர்ஸ்ன்றது பிடிக்கும். இது வந்து எல்லா ஃபோட்டோவும் ரொம்ப ஃப்ளாட்டாக எடுத்தது வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு தோ. பட் ஸ்டில் சொல்கிறேன், இவ்வளோ தான் அவங்களோட கொலாபரேஷன். பட் அந்த ஹேசல்பிளட்ன்ற நேமை போடணும் இல்லையா. ஸோ OnePlus ஹேஸ் டு பே சம் மணி. இந்த மாதிரி இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில். ஸோ இந்த காசை தானே அவங்க மக்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. அதுக்கு தான் ப்ரைஸையும் அதிகப்படுத்துறது. ஸோ ஹேசல்பிளட் அது திருப்பி வேணும் அந்த கொலாபரேஷன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த கொலாபரேஷன் இருந்தால் ப்ரைஸ் அதிகமாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ப்ரைஸ் லீக் வந்து ரூமர் ஆக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த ஹேசல்பிளட்டோட நியூஸ் வந்து எனக்கு டவுட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஹேசல்பிளட் அந்த கொலாபரேஷன் வேணுமா வேணாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கேமரா முடிச்சிட்டோம், ப்ராசஸர் முடிச்சிட்டோம், டிஸ்பிளே பார்த்தாச்சு. வேறு என்ன, ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டிப்பிக்கல் தான். ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸ்பீக்கர் வந்து எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை லீக்ஸ் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்கும். என்ன அப்படின்னா, பேட்டரி வந்து ஃபஸ்ட் டைம் OnePlus வந்து 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக பேட்டரி கேம் அவங்க ஸ்டெப் அப் பண்ணுறாங்க, விச் இஸ் நைஸ். நெக்ஸ்ட், சார்ஜிங் ஸ்பீடு வந்து 80 வாட் சார்ஜிங் கொண்டு வர இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ OnePlus அவங்க தான் வந்து ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியில் 20 வாட் கொண்டாந்து 30 வாட் ஓப்போ கொண்டாந்தாங்க. பட் ஸ்டில் ஓப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க OnePlus. இந்த தடவை என்ன அதிசயம்னு தெரில, ஓப்போலாம் 80 வாட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே OnePlus 80 வாட்டுக்கு போயிட்டாங்க. பட் ஸ்டில் ஓப்போ டேரெக்டாக 120 குதிச்சிட்டாரு. ஸோ OnePlus வந்து பொறுமையாக போகலான்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் 80 வாட்டுன்றது இட்ஸ் ஸ்டில் அன் இம்ப்ரெசிவ் ஸ்பீட். எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது 80 வாட் ரெகுலர் சார்ஜிங், 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் அவ்வளோ யோசிக்காதீங்க. 50 வாட்டில் ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணணுன்னா நான் விற்கிற சார்ஜர் தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜர் ஒரு 7000 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அது அவ்வளோவா தேவைப்படுமான்னு தெரில. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் நோட் அண்ட் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவேன். நம்ம சேனல் அனாலிட்டிக்ஸை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து திரும்ப வந்து வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ ரெக்கமெண்ட் ஆனால் நம்ம சேனல் இன்னும் தெரிஞ்சவொடனே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. பட் சப்ஸ்கிரைப்டு ரேட்டை பார்க்கும்போது 97% ஆஃப் பீப்புள் வாட்சிங் அவர் சேனல் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து ஆல்ரெடி இருக்க 2000 பேரில் வெறும் 3% தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ புதுசாக பார்க்குறீங்க, கண்டென்ட் பிடிச்சிருக்கு, திருப்பி வந்தால் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ தட் இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். எங்களுக்கும் ஒரு க்ரோத் மாதிரி இருக்கும், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட். ஸோ என்னோடய கண்டென்ட்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவில் ஓவர்வியூ முடிஞ்சால் போட ட்ரை பண்ணுறேன், அன்பாக்சிங் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி இப்போதைக்கு எங்களுக்கு லீக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் a lot for watching. See you again. Bye.